என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஜெம் சினிமாஸ் சேனல் நேயர்களே, 4000 கோடி சொத்துள்ள பெண்ணை மனைவியாக்குகிறார் இசையமைப்பாளர் அனிருத். யார் அந்த பெண்? அனிருத் தாலி கட்டப் போகும் பெண் யார்? அவர் பெயர் காவ்யா மாறன். சன் பிக்சர்ஸ், சன் நெட்வொர்க்கின் மேனேஜிங் டைரக்டர். திருமிகு கலாநிதி மாறனின் ஒரே ஒரு மகள். 4000 கோடி சொத்துக்கு அதிபதி. அது மட்டுமல்ல, சன்ரைசர்ஸ் கிரிக்கெட் அணியின் நிர்வாகி. இப்படி பல பொறுப்புகள் அவருக்கு இருக்கிறது. லண்டனில் படித்தவர். லண்டன், அமெரிக்கா, கனடா என்று பல நாடுகளுக்கு சென்று வியாபார விருத்தி செய்வதோடு தன்னுடைய அறிவையும் விருத்தி செய்து கொள்பவர் காவ்யா மாறன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவரும் அனிருத்தும் அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் ஜாலியாக சுற்றி கொண்டிருந்ததை பலர் பார்த்தார்கள். அதிலிருந்து அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் நல்ல நண்பர்கள் என்ற பேச்சு வந்தது. அதற்கு பிறகு அனிருத்தும் காவ்யா மாறனும் காதலித்தார்கள். அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அனிருத்துக்கு வயது 34, காவ்யா மாறனுக்கு வயது 32. வயது பொறுத்தலும் நன்றாகத்தான் இருக்குது. ஆனால் சிலர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அனிருத் ஒரு பிளே பாய், நயன்தாரா, ஆண்ட்ரியா ஆகியோருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை நாங்கள் வலைதளங்களில் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு பெரியவர் சொன்னார், 34 வயசு வரைக்கும் எந்த பெண்ணுடனும் தொடர்பில்லாமல் இருந்தால் அவன் ஆண்மையற்றவன் என்று அர்த்தம். வயது காலங்களில் அதெல்லாம் வரத்தான் செய்யும். காதல், நட்பு என்று மாறி மாறி வரும். அதையெல்லாம் கடந்து தான் ஒருவன் ஒருத்தியினுடைய கணவனாகி குடும்பத் தலைவனாகிறான். எனவே அது பற்றி பிரச்சனையே இல்லை. கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றே நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் காவ்யா மாறனுக்கும் அனிருத்துக்கும் பொருளாதார ரீதியாக சமநிலை இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. கலாநிதி மாறன் மட்டும் எப்படி? அவரும் முரசொலி மாறன் அமைச்சராக இருந்த பொழுது சன் டிவியை தொடங்கினார். அதற்கு பிறகு இன்றைக்கு சன் டிவி, கேபிள் டிவி ஆகி இன்றைக்கு எல்லா வீட்டிலும் சன் டிவி கனெக்ஷன் இருக்கிறதா என்று கேள்வி இருக்கிற அளவுக்கு தங்களுடைய வியாபாரத்தை உயர்த்தி கொண்டார் கலாநிதி மாறன். அதற்கு அவருடைய அறிவுதான் காரணம். அது மட்டுமல்ல, சன் பிக்சர்ஸ் தொடங்கி நிறைய படங்களை எடுத்தார். வெற்றிகரமான படங்களை எடுத்தார். அந்த படங்கள் சன் பிக்சர்ஸில் வெளியாயின, சன் டிவியில் வெளியாயின. பல படங்களை வாங்கி சன் டிவிக்கு வைத்து கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு மாபெரும் கார்ப்பரேட் கம்பெனியாக உருவாகியிருக்கிறது சன் நெட்வொர்க். அதற்கு தலைவிதான் காவ்யா மாறன். அனிருத்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய குடும்பம் பாரம்பரியம் மிக்க குடும்பமாகும். அவருடைய அப்பா ஒரு டிவி நடிகர், மிகப்பெரிய சங்கீத பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அனிருத்தின் அப்பா ரஜினிகாந்துக்கு மச்சான் முறை வேண்டும். ரஜினிகாந்த் தங்கையை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அக்காவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பாரம்பரியம் மிக்க ஒய்ஜிபி ஃபேமிலி அவர்கள். அது மட்டுமல்ல, ரமணன் அனிருத்தின் தாத்தா மிகச்சிறந்த படைப்பாளி. பல டிவி சீரியல்களை எழுதி இயக்கி தயாரித்தவர். பல விளம்பர படங்களிலே நீங்கள் அவருடைய குரலை கேட்டிருக்கலாம். அவருடைய மனைவியும் ரமணனும் இணைந்தே அந்த விளம்பர படங்களை தயாரிப்பார்கள், பேசுவார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய மூதாதையர் சுப்பிரமணியம், டைரக்டர் சுப்பிரமணியத்துடைய குடும்பத்து பிள்ளைகள் தான் இவர்களெல்லாம். சுப்பிரமணியம் ஆரம்ப காலத்தில் பல வெற்றி படங்களை இயக்கியவர், பல நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் டைரக்டர் சுப்பிரமணியம் வீட்டில் தான் வளர்ந்தவர். அப்படி பாரம்பரியம் மிக்க குடும்பம் இது. அந்த அடிப்படையிலே
காவ்யாமாறன் தரப்பிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் கேட்டிருக்கிறார்கள். ஆரம்பகால பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முன்னணி இசையமைப்பாளர். குறுகிய காலத்திலே நம்பர் 1 இடத்துக்கு வந்தவர். எல்லா வெற்றி படங்களுக்கும் இசையமைப்பாளர் யார் என்றால் அனிருத்து தான். அந்த அளவுக்கு இன்றைக்கு பெயரும் புகழும் உள்ள இசையமைப்பாளர் அனிருத். இந்த அனிருத்தை சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியவர் தனுஷ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன். ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடிகர் தனுஷும் அனிருத்தும் நெருங்கிய தோழர்கள். 2 பேரும் ஒன்றாக மது அருந்துவார்கள். 2 பேரும் ஒன்றாக சினிமா பற்றி பேசுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அனிருத்தை இசையமைப்பாளராக்கினார் தனுஷ். அந்த கொலவெறிங்கிற பாட்டு பிரதமர் மோடியையே மயங்க வைத்தது. யார் இந்த கொலைவெறி படத்தின் இசையமைப்பாளர் என்று பிரதமர் மோடியே கேட்டதாக சொல்லுவார்கள். இப்போது பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருப்பவர் அனிருத். எனவே அவர் புகழ ஏணியில் இருக்கிறார். அனிருத் காவ்யாமாறன் ஏற்கனவே ஒருவரை புரிந்து கொண்டு காதலர்களாக இருப்பதால் இந்த திருமணம் ஈஸியாக முடியும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இதுவரை அனிருத் தரப்பிலிருந்தோ காவ்யாமாறன் தரப்பிலிருந்தோ யாரும் இந்த திருமணத்தை பற்றி பேசவும் இல்லை, ஏற்பு தெரிவிக்கவும் இல்லை. இதுதான் இப்போதைய நிலைமை. ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் உறுதி செய்யப்பட்டதா என்றால் நம்மால் உறுதி சொல்ல முடியாது. கிசு என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் இதை சொல்ல முடியும். நாளையே சன் டிவி தரப்பிலிருந்து ஆம் என்கலாம், இல்லை என்கலாம். அது அவங்க விருப்பம். நமக்கு கிடைத்த தகவல் அமெரிக்காவிலே வேகாஸில் 2 பேரும் உல்லாசமாக சுற்றித் திரிந்ததை அடிப்படையாக வைத்து இந்த கிசுகிசுக்கள் முளைத்திருக்கின்றன. கிடைத்த தகவலை முதலில் சொல்லிவிட வேண்டும் என்ற ஆர்வத்திலே தான் இது சொல்லப்படுவதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. யார் மீதும் யாரும் அவதூறு சொல்ல வேண்டும் என்ற நோக்கிலும் நான் இதை சொல்லவில்லை.